பாகம் 46. முந்தைய நாள் இரவில் அரவிந்த் நடந்து கொண்டதை பற்றி அவந்திகா சிந்தித்துக் கொண்டிருக்க, மதுவோ அவந்திகா கேர்ஃபுல் என்று கத்தவும் யோசனையிலிருந்து வெளிவந்தவளாய் தன் காருக்கு எதிரே வேகமாக வந்து கொண்டிருந்த காரை கவனித்தாள். அந்த கார் அவந்திகாவின் காரை நோக்கித்தான் வேகமாக வந்து கொண்டிருந்தது. பதட்டத்தில் அவந்திகா பிரேக்கை மிதிக்கவும் ஸ்கிரீச் என்ற பெருத்த சத்தத்தோடு அவந்திகாவின் கார் நின்று இருந்தது. அதே நேரத்தில் அவந்திகாவின் காருக்கு எதிரில் வந்த காரும் அவந்திகாவின் காரை உரசியபடி பிரேக் போடப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. அவந்திகாவுக்கும் அனுவுக்கும் பயத்தில் பேச்சே வரவில்லை. வியர்த்து விறுவிறுத்து போய் அமர்ந்திருந்தனர். அவந்திகா மட்டும் சுதாரித்து பிரேக் போட்டிருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பார்க்கவே அவளுக்கு பயமாக இருந்தது. மிக பெரிய விபத்திலிருந்து அவந்திகாவும் மதுவும் தப்பியிருந்தனர். மின்னல் வேகத்தில் நடந்து முடிந்த சம்பவங்கள் அவந்திகாவையும் மதுவையும் பயத்தில் உறைய வைத்துவிட்டது. இருவரின் இதயமும் வேகமாக படபடத்துக் கொண்டிருந்தது. அப்படி அவர்கள் ஷாக்கில் வெலவெலத்து அமர்ந்திருக்க, அவர்களின் கார் விண்டோவை யாரோ தட்டியதும் அவந்திகா கார் கண்ணாடியை இறக்கினாள். கார் கதவிற்கு அருகில் வாட்ட சாட்டமாக கருப்பு நிற சூட்டில் 2 பாடிகார்டு நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் கார் கண்ணாடிக்கு அருகில் வந்து குனிந்து விழிகளை உருட்டியபடி, வாழணும்னு ஆசை இருந்தா அரவிந்த் சார ஃபாலோ பண்றத நிறுத்திக்கோ என்று கடுமையான குரலில் அவந்திகாவை எச்சரித்தான். அவர்களை பார்க்கவே மதுவிற்கு பயமாக இருந்தது. பின் என்ன, இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்டை டெமோவாக காட்டிவிட்டு இதற்கு மேலும் பின்தொடர்ந்தால் என்ன ஆகும் என்ற பயத்தை பட்டவர்த்தனமாக உணர்த்தியது மட்டும் போதாதென்று கண் முன்னால் நேரடியாகவும் வந்து வார்த்தையால் மிரட்டிக் கொண்டிருக்கும் அவர்களை பார்க்கையில் யாருக்குத்தான் பயம் வராமல் போகும்? தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் அமர்ந்திருந்த அரவிந்தோ அவந்திகாவுக்கு எந்த விபரீதமும் ஏற்படவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு அங்கிருந்து காரை எடுக்க சொன்னான். அங்கிருந்து அந்த பாடிகார்ட்ஸ் சென்ற பிறகும் கூட அவந்திகாவுக்கும் மதுவுக்கும் நடுக்கம் குறைந்திருக்கவில்லை. இந்த திடீர் விபத்தால் இருவரின் மனமும் உடலும் ஒரு சேர பயந்து போயிருந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகும் கூட அந்த ஷாக்கில் இருந்து அவர்கள் வெளிவந்திருக்கவில்லை. மதுவோ டோட்டலாக கொலாப்ஸ் ஆகியிருந்தாள். மதுவின் நிலையை பார்த்த அவந்திகாவிற்கு வேதனையாக இருந்தது. அவந்திகாவின் காரும் ஸ்டார்ட் ஆக மறுத்து இம்சை செய்தது. இத்தனைக்கும் காரணமான அரவிந்தை நினைத்தாலே அவளுக்குள் ஆத்திரமாக வந்தது. ஆத்திரத்தில் அவந்திகா கண்கள் சிவந்து வெறி பிடித்தது போல் இருந்தாள். அரவிந்த் சார் இவ்வளவு மோசமானவரா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி என்று மது அழுகையோடு கூறவும், அதற்கு மேலும் மதுவை இப்படி ரோட்டில் நிற்க வைத்திருப்பது சரி வராது என்று உடனடியாக ஒரு ஆட்டோவை பிடித்து அங்கிருந்து மதுவை ஆட்டோவில் அனுப்பி வைத்தாள். இவ்வளவுக்கும் காரணமான அரவிந்தை நாக்கை பிடுங்கிக் கொள்ளும்படி 4 வார்த்தை கேட்கவில்லை என்றால் தனக்குள் பொங்கிக் கொண்டிருக்கும் ஆத்திரம் குறையாதென்று உணர்ந்தவள் போனை எடுத்து அரவிந்திற்கு கால் செய்தாள். அப்பொழுதும் கூட போனை பிடித்து கொண்டிருந்த அவந்திகாவின் கை பயத்திலும் கோபத்திலும் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் அரவிந்தோ அவந்திகாவின் காலை எடுப்பதாக இல்லை. அவந்திகாவும் விடாமல் சம்பத்திற்கு கால் செய்தாள். முதல் ரிங்கிலேயே போனை அட்டெண்ட் செய்த சம்பத், சொல்லுங்க அவந்திகா என்றான். அவந்திகாவோ, முதல்ல ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க என்றதும் ஸ்பீக்கரை ஆன் செய்த சம்பத், ஆன் பண்ணிட்டேன் என்று பதில் கூறினான். உடனே மூச்சை நன்றாக இழுத்து விட்டு கொண்டு பேச ஆரம்பித்தாள் அவந்திகா. இல்லை இல்லை, கத்த ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். யூ இடியட், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப பெரிய ஸ்டாரா இருக்கலாம், அதுக்காக என்ன வேணா பண்ணிடுவீங்களா? கொலை பண்ண கூட துணிஞ்சிடுவீங்களா? கொஞ்சம் மிஸ் ஆகி இருந்தா இந்நேரம் நாங்க செத்தே போயிருப்போம். இத்தனை நாளா உங்களோட ஒர்க் பிரஷர் எல்லாம் வீட்டுக்கு வந்ததும் வேணும்னே என் மேல காமிச்சு என்ன கஷ்டப்படுத்துனீங்க. அது கூட பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணது ரொம்ப ஓவர்.
இதுக்கு மேல நீங்க இன்னொரு முறை இப்படி நடந்துகிட்டீங்க, உங்களை ஜென்மத்துக்கும் சும்மா விட மாட்டேன் என்று காட்டு கத்தலாய் கத்தி முடித்துவிட்டு போனை வைத்தாள் அவந்திகா. தன் மனதில் இருந்த கோபத்தை எல்லாம் கொட்டி தீர்த்த பிறகும் கூட அவந்திகாவின் இதயம் வேகமாகத்தான் துடித்துக் கொண்டிருந்தது. இன்னும் கூட அவளின் கைகள் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. போனில் அரவிந்திடம் அப்படி கத்தியதில் அவந்திகாவிற்கு கொஞ்சம் பெட்டர் ஃபீலிங் கிடைத்ததுதான். ஆனால் அவனை திட்டிவிட்டு அடுத்து என்ன செய்வது என்று அவந்திகாவிற்கு தெரியவில்லை. என்னதான் இருந்தாலும் அரவிந்த் இப்படி செய்திருக்க கூடாதுதானே என்று மீண்டும் தனக்குள்ளாக கேட்டுக்கொண்டாள். ஒருவேளை அரவிந்த் வெறுமனே வார்னிங் கொடுக்கத்தான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறான். என்னை காயப்படுத்துவது அவன் நோக்கமல்ல என்று யாராவது வாதம் செய்தாலும் கூட இந்த அளவுக்கா ஒருவரை பயமுறுத்த வேண்டும்? விளையாட்டு விபரீதமாகும் கதையாய் வார்னிங் கொடுக்க நடத்திய நாடகம் விபத்தில் முடிந்திருந்தால் அப்பொழுது அவன் என்ன செய்திருப்பான்? வேறென்ன செய்வான்? பணத்தை வைத்து கேஸே இல்லாமல் வேண்டுமானால் செய்வான். இப்படியாக அவந்திகா அவள் மனதில் இருக்கும் கோபத்தை எல்லாம் அவனை திட்டி ஆற்றிக் கொண்டிருக்க அரவிந்த் காரில் அமர்ந்திருந்த சம்பத்தும் ஹரியும் அவந்திகா பேசிய பேச்சில் திகைத்து போய் அமர்ந்திருந்தனர். சம்பத்திற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவனுக்கு சுத்தமாக மூச்சுவிட கூட பயமாக இருந்தது. இத்தனை வருடத்தில் சம்பத் அரவிந்தை மிகவும் கவனமாகத்தான் கையாண்டிருக்கிறான். என்னதான் அரவிந்திடம் சில சமயங்களில் ஜாலியாக பேசினாலும் தனது லிமிட் என்னவென்று நன்கு உணர்ந்து அதற்கேற்றது போல்தான் இது நாள் வரையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சம்பத் அரவிந்தின் மேனேஜர் தான், அவனின் பாஸ் இல்லையே. அப்படி இருக்க அவன் அரவிந்தை மீறி எதையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாதுதானே. ஆனால் இப்பொழுதோ அவந்திகாவின் காலை அட்டெண்ட் செய்து அவள் கூறிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ செய்து ஸ்பீக்கரை ஆன் பண்ணி அவந்திகா அரவிந்தை வார்னிங் செய்யும் அளவுக்கு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தது சம்பத் தானே. அவந்திகா கத்தியதை நினைத்து பார்த்த சம்பத்திற்கு தனது போனை கார் விண்டோ வழியாக தூக்கி எறிய வேண்டும் போல் இருந்தது. கோபத்தின் உச்சஸ்தானியில் அமர்ந்திருக்கும் அரவிந்தை எப்படி சமாளிக்க போகிறேனோ. காரை ஓட்டிக் கொண்டிருந்தவன் ஒழுங்காக காரை மட்டும் ஓட்டியிருந்தால் இப்படி ஒரு சிக்கலில் மாட்ட வேண்டியது வந்திருக்குமா என்று மனதிற்குள் புலம்பியபடி மெதுவாக திரும்பி அரவிந்தை பார்த்தான். எப்படியும் இன்று ஒரு சிறப்பான சம்பவம் காத்திருக்கிறது. கோபத்தில் அரவிந்த் சார் என்ன செய்ய போகிறாரோ என்று பயந்தபடி ஹரியும் மெதுவாக அரவிந்தை பார்த்தான். ஆனால் அரவிந்தை பார்த்த இருவரின் விழிகளும் ஆச்சரியத்தில் விரிந்தது. அரவிந்தின் முகத்தில் கோபத்தின் ரேகை சுத்தமாக இருக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அரவிந்தின் உதடுகளின் ஓரத்தில் சிரிப்பின் சாயல் ஒட்டி கொண்டிருந்தது. அது மெல்ல மெல்ல உருப்பெற்று அரவிந்தின் மொத்த உதடுகளையும் ஆட்கொண்டிருக்க அரவிந்த் மெல்ல புன்னகைத்தான். அடுத்த சில வினாடிகளில் அந்த புன்னகை பெரும் சிரிப்பாக மாறியிருந்தது. தன் கண்ட்ரோலை மீறி வெடித்து சிரிக்க ஆரம்பித்தான் அரவிந்த். இதை பார்த்த சம்பத்தும் ஹரியும் கண்களை விரித்து ஆச்சரியத்தோடு அவனை பார்த்து கொண்டிருந்தனர். அவந்திகா இந்த அளவுக்கு அரவிந்தை போனில் திட்டி தீர்த்திருக்கிறாள். ஆனால் இவனோ இப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறானே. ஒருவேளை அரவிந்திற்கு பேய் பிடித்திருக்குமோ? அதனால்தான் அவன் இப்படி வெறி பிடித்த மாதிரி வெடித்து சிரிக்கிறானோ என்று கூட ஹரிக்கு சந்தேகமாக இருந்தது. ஆனால் அரவிந்திற்கோ அவந்திகாவின் கோபமான திட்டல் 8 வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை தான் நினைவுபடுத்தியது. இதே போலத்தான் அன்றும் இருவருக்குள்ளும் ஒரு சண்டை மூண்டிருக்க அரவிந்த் அவந்திகாவை கோபத்தின் கோபுரத்திற்கே கொண்டு சென்றிருந்தான். அரவிந்திற்கு பலமுறை கால் செய்து கொண்டிருந்தாள் அவந்திகா. ஆனால் அரவிந்தோ காலை கட் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அவந்திகாவோ விடுவதாக இல்லை. நொடிக்கு ஒரு முறையாக கால் செய்து கொண்டே இருக்கவும் அரவிந்தால் அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் காலை அட்டன் செய்தான். அரவிந்த் காலை அட்டன் செய்ததும் அவந்திகா கண்ட மேனிக்கு திட்ட ஆரம்பித்திருந்தாள். யூ இடியட், என்ன நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு தடவை கால் பண்றேன், போன் எடுக்கிறதுக்கு என்ன?
என்று அவள் கோபமாக கத்தவும், நீ கோபத்துல இருக்க, நாம 2 பேரும் கோபம் குறைஞ்சு அமைதியா ஆகிற வரைக்கும் பேசிக்காம இருக்கிறதா நல்லது என்று அரவிந்த் காலை கட் செய்ததற்கான காரணத்தை கூறினான். என்னது, பேசிக்காம இருக்கணுமா? எனக்குள்ள இருக்கிற கோபத்தை நான் கொட்டி தீக்கலனா என் இதயமே வெடிச்சிடும். என்னாலெல்லாம் கோபத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியா இருக்க முடியாது. இங்க பாரு, ஃபியூச்சர்ல நமக்குள்ள எப்ப சண்டை வந்தாலும் சரி, நான் கால் பண்ணினா நீ கண்டிப்பா கால் அட்டென்ட் பண்ணி என்கிட்ட பேசணும், புரியுதா என்று அவந்திகா கூறிய வார்த்தைகள் அரவிந்திற்கு நினைவுக்கு வந்தது. இந்நேரம் அவந்திகா ரோட்டில் நின்று கொண்டு கோபத்தில் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணி கொண்டிருப்பாளோ என்பதை நினைத்தாலே அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. அரவிந்த் இப்படி சிரித்து கொண்டிருக்க அவந்திகாவோ அரவிந்தை நினைத்து மீண்டும் பயப்பட ஆரம்பித்திருந்தாள். என்னதான் கோபத்தில் அவந்திகா அரவிந்தை திட்டி இருந்தாலும் மீண்டும் அவன் வீட்டுக்கே போய் அவன் முன் நிற்க வேண்டியதாய்தானே இருக்கிறது. இத்தனை தூரம் பேசியவளை அவன் சும்மாவா விட்டு விடுவான்? நிச்சயம் பழி தீர்க்கத்தானே துடிப்பான் என்று அவந்திகாவிற்கு தோன்றவும் அன்றைய இரவு அவள் தனது பழைய வாடகை வீட்டிற்கே செல்ல முடிவெடுத்தாள். அரவிந்தின் வீட்டிற்கு கால் செய்தவள் தான் வெளியில் தங்க போகும் விஷயத்தை அரவிந்திடம் இன்ஃபார்ம் செய்து விடுமாறு சர்வன்ட்டிடம் கூறிவிட்டு போனை வைத்தாள். ஏற்கனவே தங்கியிருந்த பழைய வீட்டிற்கு சென்ற அவந்திகா அடுத்த 2 நாட்கள் வேறெங்கும் போகாமல் அங்கேயே தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ள டிசைட் செய்தாள். அரவிந்தை பற்றிய நியூஸை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக ஆபீஸில் அவள் சொல்லி இருந்ததால் அடுத்த 2 நாட்களும் நேரடியாக ஆபீஸிற்கு போக வேண்டிய அவசியம் அவந்திகாவிற்கு ஏற்படவில்லை. அந்த கார் ஆக்சிடென்டால் மதுவுக்கும் காய்ச்சல் வந்திருக்க அவளும் அவந்திகா சொன்ன மாதிரியே நியூஸ் கலெக்ட் பண்ண போயிருப்பதாக ஆபீஸில் சொல்லிவிட்டு அந்த 2 நாளும் நன்றாக ரெஸ்ட் எடுத்துக் கொண்டாள். இப்படியாக 2 நாட்கள் ஓடியிருக்க அவந்திகாவின் போனுக்கு கால் வந்தது. மாதவிதான் கால் செய்திருந்தாள். ஹலோ, சொல்லுங்க ஆண்டி என்று அவந்திகா பேசவும் மாதவியோ, சாரி பொம்மி, நான் உனக்கு பண்ண ப்ராமிஸ என்னால நிறைவேற்ற முடியல. நான் 2 நாளா அரவிந்த் வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணியும் கூட அரவிந்த் வைஃப பார்க்க முடியல. இதனால எனக்கு கோல்டு வந்ததுதான் மிச்சம் என்று அழுதபடி மாதவி கூறவும் அவந்திகாவிற்கு மாதவியின் நிலைமை பாவமாக இருந்தது. ஐயோ, அழாதீங்க ஆண்டி, அந்த வீட்ல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க, அதான் உங்களால பார்க்க முடியல. சரி விடுங்க, இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க என்று மாதவியை தேற்ற முயற்சி செய்தாள் அவந்திகா. உனக்கு என் மேல கோபம் இல்லையே, எனக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப கோல்டா இருக்கு என்று கூறிக்கொண்டே என்று தும்மியவள் சில வினாடிகளுக்கு பிறகு, இங்க என்ன பாத்துக்க யாருமே இல்ல, தனியாதான் இருக்கேன், ரொம்ப போர் அடிக்குது, உன்னால என் வீட்டுக்கு வர முடியுமா என்று கெஞ்சல் குரலில் கேட்கவும் அவந்திகாவிற்கு என்னவோ போல் இருந்தது. கண்டிப்பா வர ஆண்டி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க என்று அவந்திகா மாதவிக்கு பதில் கூறிவிட்டு போனை வைத்தாள். தனக்காக இத்தனை தூரம் கஷ்டப்பட்டு அரவிந்த் வீட்டு வாசலில் 2 நாட்களாக காத்திருந்து இப்பொழுது கோல்டு வேறு வந்து அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். எல்லாம் தன்னால் தானே என்று அவந்திகாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. மாதவி தனக்கு செய்த உதவிக்கு பதிலுக்கு அவளை அக்கறையோடு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து அங்கிருந்து கிளம்பிய அவந்திகாவிற்கோ மாதவியின் திட்டம் என்னவென்று தெரிய வாய்ப்பில்லைதான். 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஏதோ ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டிருந்தாலும் கூட விதியின் பாச கயிற்றை ஏமாற்றிவிட முடியுமா? அதுபோலத்தான் அவந்திகாவும் ஒரு மூலையில் அவள் பாட்டுக்கு இருந்தும் கூட விதி அவளை விட்டு வைக்கவில்லை. பாகம் 47. மாதவியின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட அவந்திகா மாதவியின் வீட்டிற்கு சென்றாள். கேட்டில் இருந்த செக்யூரிட்டி தவிர மாதவியின் வீட்டிலோ யாரும் இருக்கவில்லை. மீண்டும் மாதவிக்கு கால் செய்த அவந்திகா மாதவி மாடி ரூமுக்கு வர சொல்லவும் நேராக மாடியில் இருக்கும் அறைக்கு சென்றாள். அவந்திகாவை எதிர்பார்த்து காத்திருந்த மாதவியோ
அவந்திகா ரூமுக்கு வந்ததும் பெட்டில் இருந்து எழுந்து அமர்ந்தவாறே, வந்துட்டியா பொம்மி? உன்னை பார்த்ததும் தான் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கு என்று வாட்டத்தோடே கூறினாள். என்ன ஆண்டி, வீட்ல சர்வன்ஸ கூட காணோம் என்று அவந்திகா சந்தேகமாக கேட்கவும், நீ வர்றதால அவங்கள ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்க அனுப்பி வச்சிருக்கேன். உனக்காக நான் ஒரு விருந்தே ரெடி பண்ண சொல்லிருக்கேன் என்று மாதவி புன்னகையோடு கூறவும், எதுக்கு ஆண்டி இதெல்லாம்? நீங்களே உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, இப்போ இதெல்லாம் தேவையா என்று கூறிக்கொண்டே மாதவியின் அருகில் வந்து அமர்ந்தாள் அவந்திகா. பொம்மி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஹெவி ஃபீவரா இருந்தது. நீ பயந்துடுவியோன்னு தான் உன்கிட்ட சொல்லல. இந்த நிலைமையில கூட என்ன பாத்துக்க யாரும் இல்ல என்று மாதவி வருத்தம் தோய்ந்த குரலில் கூறவும், பதட்டமான அவந்திகா மாதவியின் நெற்றியில் கை வைத்து டெம்பரேச்சரை செக் செய்தாள். ஆண்டி, அவ்வளோ ஹீட் எல்லாம் இல்லையே என்று கூறிய அவந்திகா மாதவிக்கு காய்ச்சல் இருக்கும் அறிகுறியே தெரியாததால் மாதவியை குழப்பத்தோடு பார்த்தாள். இல்ல பொம்மி, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டுட்டேன், அதான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் காய்ச்சல் வந்துடும், விட்டு விட்டு காய்ச்சல் அடிக்குது என்று மாதவி அவந்திகாவிற்கு விளக்கம் அளித்தாள். அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆண்டி, வாங்க என்று அவந்திகா அழைக்கவும் மாதவி உடனடியாக மறுப்பு தெரிவித்தாள். மாதவியின் திட்டமே வேறாயிற்றே. அவந்திகாவிற்காக அரவிந்தின் மனைவி யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் மாதவியின் திட்டம். அரவிந்தின் மனைவி பற்றி தன் வீட்டில் வேலை செய்யும் சர்வன்ட்டிடம் கூட விசாரித்து பார்த்து விட்டாள். ஆனால் யாரிடமிருந்தும் சரியான பதில் கிடைக்கவில்லை. அதனால்தான் காய்ச்சல் என்று டிராமா போட்டு அரவிந்தையும் அவன் மனைவியையும் தான் இருக்கும் இடத்திற்கே தன்னை தேடி வரவைக்க திட்டம் போட்டிருக்கிறாள் மாதவி. அதே சமயம் அவந்திகாவையும் இங்கு வரவைத்து நேரடியாக அரவிந்தையும் அவன் மனைவியையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம் என்று பிளான் போட்டிருக்கிறாள். அதனால்தான் அவந்திகா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று கூப்பிட்டதும் பதறிக்கொண்டு மறுத்தாள். இல்ல பொம்மி, நான் என் பையனை வர சொல்லிருக்கேன். அவன் வந்ததும் அவனை பார்த்துட்டு அப்புறம் கூட ஹாஸ்பிட்டல் போகலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னவோ அவன் வைஃப நான் கடிச்சு தின்ற மாதிரி என் கண்ல கூட அவளை காட்ட மாட்டேங்கிறான். இவ்ளோ உடம்பு சரியில்லாத நிலைமையிலையும் கூட அவ என்ன பார்க்க வரல தெரியுமா? பார்க்கலாம், இப்பவாது அரவிந்தும் அவளும் வர்றாங்களான்னு என்று மாதவி வருத்தத்தோடு கூறவும் அவந்திகாவிற்கு கோபம் வந்தது. என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த அளவுக்கா உங்க பையனுக்கு கல் மனசு? இருங்க, அவர் வரட்டும், உங்களுக்காக அவரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறேன் என்று மாதவிக்காக ஆவேசத்தோடு பேசினாள் அவந்திகா. நீ மட்டும்தாமா என் மேல இவ்ளோ பாசமாவும் அக்கறையாவும் இருக்க. அவன் வந்ததும் அவனை சும்மா விட்டுறாத என்று கூறியவள் பெட்டில் இருந்து வேகமாக எழுந்து அருகில் இருந்த டீபாயில் கிடந்த தூசி துடைக்கும் ஃபெதர் டஸ்டரை எடுத்து வந்து அவந்திகாவின் கையில் கொடுத்தாள். இந்தா பொம்மி, இத வச்சு அவனை 4 சாத்து சாத்து, அப்போதான் அவனுக்கு புத்தி வரும் என்று கூறியவள் கொஞ்சம் சிரமத்தோடு பெட்டில் ஏறி அமர்ந்தாள். எப்படியும் மாதவிக்கு அவள் மகன் மீதிருக்கும் கோபம் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போக போகிறது. அவள் கூறுவதைப் போல அவளின் மகனை இந்த ஃபெதர் டஸ்டரில் அடிப்பது போல பாவ்லா காட்டினால் போதும். மாதவியின் கோபமெல்லாம் பஞ்சாய் பறந்து அவள் மகனை மன்னித்து மீண்டும் பழையபடி அவனோடு பேச ஆரம்பித்து விடுவாள். அதனால் மாதவி கூறியதைப் போல ஆக்ஷனில் இறங்கலாம் என்று முடிவெடுத்தாள் அவந்திகா. ஓகே ஆண்டி, உங்க பையன் வரட்டும், 2ல 1 பாத்துடுறேன் என்று அவந்திகா கூறிக்கொண்டிருக்கும் போதே வாசலில் கார் நிற்கும் சத்தம் கேட்டது. பொம்மி, அவன் வந்துட்டான் போல, நீ வேகமா கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. அவன் உள்ள வந்ததும் நான் சொன்ன மாதிரி 4 அடி கொடு என்று மாதவி அவசர கதியில் கூறவும் அவந்திகாவும் டக்கென்று கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு திறந்திருக்கும் அந்த அறையின் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். மாதவிக்கோ உள்ளுக்குள் கொஞ்சம் குதூகலமாகத்தான் இருந்தது. இத்தனை நாளும் அவந்திகா யாருடைய ரசிகையாக இருந்தாலோ அவனையே இப்படி அடித்து ஒரு சீனை கிரியேட் செய்ய போகிறாளே. அடித்து முடித்து கடைசியாக அரவிந்தின் முகத்தை பார்த்ததும்
அவந்திகாவின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், எப்படியெல்லாம் முழிக்கப் போகிறாளோ என்று யோசித்த மாதவி அதை பார்க்கத்தான் ஆவலோடு காத்து கொண்டிருந்தாள். மாடிக்கு வந்த அரவிந்த் தன் அம்மா இப்படி ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டு காத்திருக்கிறாள் என்று எதுவும் தெரியாதவனாய் அசால்ட்டாக அறைக்குள் நுழைந்தான். ஆனால் அவன் அறைக்குள் நுழைந்ததும் அவந்திகா அவனின் முகத்தை கூட பார்க்காமல் கண்ணா பின்னாவென்று ஃபெதர் டஸ்டரால் அவனை அடிக்க ஆரம்பித்ததும் அவனோ சுதாரித்துக் கொண்டு அவந்திகாவின் கைகளை இறுக்கி பிடித்து அவளின் முதுகுக்கு பின்னால் கைகளை கொண்டு சென்று மடக்கினான். அவன் அப்படி பிடித்ததும் அவந்திகாவோ வலியில் கத்த ஆரம்பித்தாள். ஹே, என் கைய விடுங்க, நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு ரிப்போர்ட்டர். இப்போ நீங்க என்கிட்ட நடந்துக்கிறத பத்தி ஒரு நியூஸ் போட்டா போதும், உங்க மொத்த ஹிஸ்டரியும் தலை கீழா மாறிடும். ஒழுங்கா மாதவி ஆண்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்போ வேணும்னா உங்களை மன்னிச்சு விடுறேன் என்று அவந்திகா கடுமையான குரலில் பேசிக் கொண்டிருக்க, தன்னை அடித்ததும் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருப்பதும் அவந்திகா தான் என்று புரிந்து கொண்ட அரவிந்த், நீ இங்க என்ன பண்ற என்று திகைப்போடு கேட்டான். அரவிந்தின் குரலை கேட்டதும் அவந்திகாவிற்கு பக்கென்று இருந்தது. தலையை திருப்பி அரவிந்தை பார்த்தாள். அவ்வளவுதான். அவந்திகாவின் ஒட்டுமொத்த தெம்பும் புஷ் என்று காணாமல் போயிருந்தது. அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இவனுக்கு இங்கு என்ன வேலை? எப்படி இவன் இங்கு வந்திருப்பான்? ஒருவேளை தன்னை தேடிக்கொண்டு வந்திருப்பானோ என்று அவந்திகாவின் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு மாதவி கூறிய ஒவ்வொரு விஷயமும் நினைவுக்கு வந்தது. மாதவி தன் மருமகளோடு தங்காமல் தனி வீட்டில் இருப்பதாக சொன்னாள். அவள் ஊரில் இல்லாத நேரத்தில் அவளிடம் சொல்லாமலே ரகசியமாக அவளின் மகன் திருமணம் செய்து கொண்டதாக கூறினாள். அடுத்து அன்று மழை பெய்து கொண்டிருந்த அந்த இரவில் நடந்த விஷயங்கள் அவந்திகாவிற்கு நினைவுக்கு வந்தது. அரவிந்தின் அம்மா அவந்திகா தங்கியிருக்கும் அந்த வீட்டிற்கு சென்றிருப்பதாக மரியா கூறியதால் அவந்திகா மழையில் நனைந்தபடி பார்க்கிலேயே நின்று கொண்டிருந்தாள். சரியாக அந்த நேரம்தான் மாதவியும் காரில் வந்து அவந்திகாவிடம் பேசினாள். தன் மகன் வீட்டுக்கு போய்விட்டு வந்ததாக கூட சொன்னாள். மாதவி வந்த சில நிமிடங்களிலேயே மரியா கால் செய்து அரவிந்தின் அம்மா அங்கிருந்து கிளம்பி விட்டதாக கூறினாள். இதெல்லாவற்றிற்கும் மேலாக அரவிந்தின் சிறுவயது போட்டோ முதற்கொண்டு சமீபத்தில் எடுத்த போட்டோ வரை, அதுவும் மீடியாவில் வெளிவராத போட்டோக்களை கூட ஃப்ரேம் போட்டு மாதவி அவளின் வீட்டு ஹாலில் மாட்டியிருக்கிறாள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அரவிந்தின் அம்மா மாதவிதானா என்று அவந்திகாவிற்குள் கேள்வி எழுந்தது. அப்படியென்றால் மாதவிதான் தன் மாமியாரா? இந்த சந்தேகம் அவந்திகாவின் மனதுள் எழுந்ததுமே அவந்திகாவிற்கு தலை சுற்றி மயக்கமே வருவது போல் இருந்தது. ஆனால் மாதவி கூறியது வேறு மாதிரி தானே இருந்தது. தன் மகன் தன்னை கண்டு கொள்ளாமல் அவன் மனைவி பின்னாடியே சுற்றி கொண்டிருக்கிறான் என்றுதானே மாதவி கூறினாள். ஆனால் அது உண்மை இல்லையே. அரவிந்த் தன்னை நடத்தும் விதம் மாதவி கூறுவது போல் இல்லையே. ஒருவேளை நான் தான் ஓவராக யோசிக்கிறேனோ? நடந்த அத்தனையும் கோஇன்சிடென்ட் தானோ என்று மூளையை போட்டு கசக்கி பிழிந்து கொண்டிருந்தாள் அவந்திகா. அவந்திகாவின் பதிலுக்காக காத்து கொண்டிருந்த அரவிந்தோ பொறுமை இழந்தான். உன்னதான் கேக்குறேன், நீ இங்க என்ன பண்ற என்று அரவிந்த் கடுமையான குரலில் கேட்கவும் யோசனையிலிருந்து வெளிவந்தவளாய் அரவிந்தை பார்த்தாள் அவந்திகா. அரவிந்தின் கண்கள் கோபத்தில் பளபளத்துக் கொண்டிருந்தது. அவனின் முகத்தை பார்க்கவே அவந்திகாவிற்கு பயமாக இருந்தது. ஒருவேளை அரவிந்தின் அம்மா மாதவியாக மட்டும் இருந்துவிட்டால் அரவிந்த் தன்னை பற்றி என்ன நினைப்பான்? நியூஸுக்காக இத்தனை நாளும் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தவள் எந்த நியூஸும் கிடைக்காததால் இப்பொழுது அவன் அம்மாவிடமே வேலையை காட்ட நினைக்கிறாளே என்றுதானே நினைப்பான். அதை யோசித்தால் அவந்திகாவிற்கு நெஞ்சு வலிப்பது போல் இருந்தது. இதயத்தை யாரோ ஊசியை வைத்து குத்துவது போன்ற வலியை உணர்ந்தாள். அரவிந்த் அப்படி மட்டும் நினைத்து விட்டால் அவனுக்கு என்ன சொல்லி தன்னை நிரூபிப்பது என்று யோசித்து அவந்திகாவிற்கு தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது.
ஆனால் அவந்திகா யோசித்தது போல் அந்த சூழ்நிலையை அத்தனை மோசமாக மாற மாதவி விடவில்லை. அவந்திகா அரவிந்திற்கு பதில் கூற முயற்சி செய்வதற்குள் மாதவி கத்த ஆரம்பித்திருந்தாள். முதல்ல பொம்மி மேல இருந்து கையேடு என்று மாதவி கத்தியதும் அதிர்ந்து போன அரவிந்த் இங்கு என்ன நடக்கிறது என்ற திகைப்பில் அப்படியே அசைவற்று நின்று விட்டான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவந்திகாவும் அரவிந்தின் கையில் இருந்து விடுபட்டு கொண்டு மாதவியின் அருகில் போய் நின்று கொண்டாள். பொம்மி, அரவிந்த இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னதானே? அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டுக்கோ. இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூட தான் இருக்க போறேன். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் பாத்துக்கிறேன் என்று அவந்திகாவிடம் கூறிய மாதவி திரும்பி அரவிந்தை பார்த்தாள். அரவிந்த், உன்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தேனே, எனக்கு புதுசா ஒரு யங் கேர்ள் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கான்னு. அது இவதான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு. இன்னைக்கு மட்டும் நீ என் ஃப்ரெண்ட டீஸ் பண்ணின, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று அரவிந்தை பார்த்து எச்சரித்தாள் மாதவி. மாதவி பேசியதை கேட்டதும் அவந்திகாவின் மனம் சொல்ல முடியாத உணர்வால் சூழ்ந்து கொண்டது. ஒரு பக்கம் அரவிந்த், அவந்திகா ஒரு ரிப்போர்ட்டர் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவள் அடுத்தவரின் அந்தரங்கத்தை அரங்கேற்றும் சுயநலவாதி, மோசக்காரி, பணத்திற்காக எதுவும் செய்யும் துணிச்சல்காரி என்று அவந்திகாவை பற்றி தப்பு தப்பாகத்தான் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். மறுபுறமோ மாதவி, அவந்திகா ஒரு ரிப்போர்ட்டர் என்பது மாதவிக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் அவந்திகா மோசமான ரிப்போர்ட்டர் இல்லை. அவளுக்குள் அன்பும் அக்கறையும் கொட்டி கிடக்கிறது. தன் மகனை விட தன் மீது அவந்திகா அக்கறையாக இருக்கிறாள் என்று மாதவி நம்புகிறாள். அது மட்டும் இல்லாமல் அவந்திகா ஒரு நல்ல பெண். குடும்பத்தையும் சரி வேலையையும் சரி சிறப்பாக அவளால் ஹேண்டில் செய்ய முடியும் என்பது மாதவியின் அபிப்பிராயம். இதெல்லாவற்றிற்கும் மேலாக அரவிந்தை பற்றிய நியூஸை தெரிந்து கொள்ளத்தான் அவந்திகா துடித்துக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்தும் கூட தன் மகனின் நியூஸை அவளுக்காக கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். இன்று தன் வீட்டிற்கே அவந்திகாவை வரவழைத்து அரவிந்தை சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அளவுக்கு அவந்திகாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாள். இப்படியாக தன் மீது முழுவதும் வெறுப்பை சுமந்து கொண்டிருக்கும் அரவிந்த் ஒரு புறமும், தன் மீது நம்பிக்கை வைத்து முழு அன்பையும் கொட்டி தீர்க்க காத்திருக்கும் மாதவி ஒரு புறமும் இருக்க, அவந்திகாவிற்கு கூடுதல் பொறுப்பும் பயமும் வந்து அவளை திணறடித்தது. ஒருவேளை நான் தான் அரவிந்தின் மனைவி என்று தெரிந்தால் இதுவரை அன்பு காட்டியது போல இதற்கு மேலும் தன்னிடம் மாதவி அன்பாக நடந்து கொள்வாளா, முதலில் தன்னை நம்புவாளா என்றே அவந்திகாவிற்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. ஒருவேளை மாதவி தன்னை வெறுத்து விட்டால் என்ன செய்வது என்று யோசித்து பார்த்தவளின் மனம் நடுங்கியது. தன் மீது அன்பு கொண்டவரை வெறுப்பை உமிழும் துர்பாக்கியத்தை யார்தான் ஏற்றுக்கொள்ள விரும்புவர்? அவந்திகாவும் அன்பிற்காக ஏங்கும் ஜீவன்தானே. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கு இருந்தால் கூட இந்த மனநிலை தன்னை முழுவதுமாக கொன்று தீர்த்துவிடும் என்று அவந்திகாவிற்கு பயம் வந்ததால் எப்படியாவது அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவந்திகாவால் அவ்வளவு எளிதாக அங்கிருந்து போய்விட முடியுமா என்ன? பாகம் 48. மாதவிதான் அரவிந்தின் அம்மா என்று அவந்திகாவிற்கு புரிய வரவும், அந்த சிக்கலான சூழ்நிலையிலிருந்து முதலில் தன்னை விடுவித்துக் கொள்ள நினைத்தாள் அவந்திகா. ஆண்டி, நாம அப்புறமா பார்க்கலாம், இப்ப கிளம்புறேன் என்று அவசர குரலில் கூறிவிட்டு ஹேண்ட்பேக்கை எடுத்தவள் வேகமாக கதவிற்கு அருகில் சென்றாள். ஆனால் அவள் அந்த அறையை விட்டு வெளியில் செல்வதற்குள் அவந்திகாவிற்கு அடுத்த ஷாக் கொடுக்க அந்த அறையின் வாசலுக்கு வந்தது வேறு யாரும் அல்ல, மரியாதான். அவந்திகா மாதவி வீட்டுக்கு வந்ததும் மரியாவிற்கு ஷாக்காகத்தான் இருந்தது. மேடம், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று மரியா குழப்பத்தோடு அவந்திகாவை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க, மரியா தன்னைத்தான் கேள்வி கேட்கிறாள் என்று நினைத்து கொண்டாள். அதற்கு காரணமும் இருக்கிறதே. அந்த ரூமில் மேடம் என்று மரியா மாதவியை தானே அழைத்து பேச முடியும். ஏனெனில்
அவந்திகா அந்த வீட்டிற்கு புதிதாக வந்திருக்கும் கெஸ்ட் ஆயிற்றே. அதனால் மரியாவின் கேள்வியில் குழப்பமடைந்த மாதவி, என்ன மரியா, புதுசா இப்படி ஒரு கேள்வி கேக்குற? என் வீட்ல ரூம்ல தானே நான் இருக்கேன் என்று மரியாவிடம் பதிலுக்கு கேள்வி கேட்டாள். ஆனால் மரியாவோ என்ன சொல்வதென்று தெரியாமல் அவந்திகாவை பார்த்தாள். பிறகு சுதாரித்துக் கொண்டவளாய் அவந்திகாவிடம் பேசினாள். மேடம், நீங்க எப்படி இங்க? அதுவும் சார் கூட வந்திருக்கீங்க. பெரிய மேடம பார்க்க வந்திருக்கீங்களா? இப்போதான் ஃப்ரெஷ்ஷா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா லஞ்ச் ரெடி ஆகிடும். சாரும் நீங்களும் பெரிய மேடமோட லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று மரியா உரிமையும் மரியாதையும் கலந்த குரலில் பேசிக் கொண்டிருக்க, இதை கேட்ட மாதவிக்கோ ஏதோ ஒன்று புரிந்தது போல இருந்தது. பொம்மி, அப்போ நீதான் என்று அவந்திகாவை பார்த்து அதிர்ச்சியோடு எதையோ கேட்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் மாதவி. அங்கிருந்த மூவரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்த மரியாவோ ஏதோ ஒரு குழப்பம் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கு நிற்பது சரிவராது என்று உணர்ந்தவளாய் அங்கிருந்து நைஸாக நழுவி கிச்சனுக்குள் சென்று அடைக்கலம் புகுந்து கொண்டாள். அவந்திகாவோ அங்கிருந்து தப்பிச் செல்லும் ஒரு வாய்ப்பையும் நழுவ விட்டவளாய் அரவிந்திற்கும் மாதவிக்கும் நடுவில் சிக்கிக் கொண்டு தூண்டில் புழுவாய் துடித்துக் கொண்டிருந்தாள். ஒரு பக்கம் அரவிந்த் முறைத்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் மாதவியோ அதிர்ச்சியில் அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏற்கனவே மாதவிக்கு தன் மருமகளை பிடிக்கவில்லை என்று அவந்திகாவிடமே குறைப்பட்டு கொண்டிருந்தாள். இதில் அவந்திகாதான் அவளின் மருமகள் என்று தெரிந்த பிறகு மாதவியின் வெறுப்பு இன்னும் அதிகமாக வாய்ப்பிருப்பதாக அவந்திகாவிற்கு தோன்றியது. இத்தனை வருஷத்தில் சமீப நாட்களாகத்தான் அவந்திகாவிற்கு மாதவியின் மூலமாக தாயின் அன்பும் அக்கறையும் கிடைத்திருப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதற்கும் முற்றுப்புள்ளி வைப்பது போல விதி ஒரு விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறதே என்று அவந்திகாவின் மனம் துடித்தது. கண்டிப்பாக மாதவி தன் மீது அதீத கோபத்தில்தான் இருப்பாள். அது மட்டுமில்லாமல் அரவிந்தும் கோபத்தில் இருக்கிறான். இவர்களுக்கு மத்தியில் இப்படி நின்று கொண்டிருப்பதை விட காற்றோடு கரைந்து காணாமல் போய்விடுவதே மேல் என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. அவந்திகாவின் உடல் பயத்தில் சில்லிட்டு போனது. முதலில் மாதவியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான் முக்கியம் என்று உணர்ந்தவள் தடுமாறியபடியே, ஆன்ட்டி, அது எனக்கு தெரியாது ஆன்ட்டி, சாரி ஆன்ட்டி என்று அவந்திகா தட்டு தடுமாறியபடி உளறிக் கொண்டிருந்தாள். அதற்கு மேலும் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னை மாதவிக்கு புரிய வைப்பது என்று புரியாமல் மன்னிப்பு கேட்கும் விதமாக கண்கள் கலங்க தலை குனிந்தபடி சாரி ஆன்ட்டி என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்ப நினைத்து திரும்பினாள். ஆனால் மாதவியின் குரல் அவந்திகாவை போக விடாமல் தடுத்து நிறுத்தியது. பொம்மி, என் பக்கத்துல வா என்று மாதவி கூறவும் அவந்திகா திரும்பி மாதவியை பார்த்தாள். அவந்திகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. இதுநாள் வரையிலும் மற்றவர்கள் பேசும் பேச்சுக்காக அவந்திகா இத்தனை தூரம் பயந்ததில்லை. ஏன், அரவிந்த் எத்தனையோ மோசமான வார்த்தைகளால் அவந்திகாவை காயப்படுத்தி இருக்கிறான் தான். அப்பொழுது கூட அவந்திகா இந்த அளவுக்கு அவனை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறி போனதில்லை. ஆனால் இன்றோ மாதவி என்ன கேட்கப் போகிறாளோ, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேனோ என்று அவந்திகாவின் மனம் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தது. ஒருவேளை மாதவி அவந்திகாவை தவறாக நினைத்து மோசமாக ஒரு வார்த்தை கூறிவிட்டாலும் அது அவந்திகாவை ஒட்டு மொத்தமாக உடைத்து போட்டுவிடும் என்று அவந்திகாவும் அறிந்தே வைத்திருந்தாள். அதனால்தான் அவந்திகா இத்தனை தூரம் உணர்ச்சிகளுக்கு மத்தியில் சிக்கிக் கொண்டு மருகிக் கொண்டிருக்கிறாள். நீதான் என் மருமகளா என்று மாதவி அவந்திகாவிடம் கடுமையான குரலில் கேட்கவும் அவந்திகா பயந்தவாறே ஆம் என்று தலையசைத்தாள். மாதவி அவந்திகாவிடம் ஏதோ பேச வாயெடுக்க அவளை பேச விடாமல் அதற்குள் முந்திக் கொண்டு பேசினான் அரவிந்த்.
அம்மா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நாங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புறோம், அப்புறமா நான் வந்து உங்களை பாக்குறேன் என்று அவசர அவசரமாக பேசியவன் அவந்திகாவின் கையை பிடித்து கொண்டு வெளியே செல்ல நினைத்தான். அரவிந்தின் நடவடிக்கையை பார்த்த அவந்திகாவிற்கோ ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நேரம் முன்புதான் அரவிந்த் அவந்திகாவை பார்வையாலேயே எரித்து விடுபவன் போல முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது மாதவியின் கோபத்திலிருந்து அவந்திகாவை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறானே, இவன் எண்ணம்தான் என்ன என்று ஆச்சரியத்தில் அரவிந்தை கூர்ந்து பார்த்தாள் அவந்திகா. மாதவியை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு இப்படியே அரவிந்தின் கையை பிடித்துக் கொண்டு இந்த ரூமிலிருந்து வெளியேறுவது சரியில்லை என்று மட்டும் அவந்திகாவின் உள்ளுணர்வு கூறியது. உடனே தன் கையை பிடித்திருந்த அரவிந்தின் கையை விலக்கிவிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க என்று மிருதுவான குரலில் கூறியவள் அவளுக்கு எதிரில் நின்று கொண்டிருக்கும் மாதவியின் அருகில் சென்றாள். நேருக்கு நேராக மாதவியின் கண்களை பார்த்து, ஆன்ட்டி, இதுக்கு மேல உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடலாம் தானே? இதுக்கு மேலையும் நாம பழையபடி பார்க்ல ஒன்னா உட்காந்து கேம் விளையாடலாம் தானே என்று பரிதவிப்போடு கேட்டாள். மாதவியோடு ஏற்பட்டிருந்த இந்த அழகான உறவை அவந்திகா எந்த காரணம் கொண்டும் இழக்க தயாராக இருக்கவில்லை. அதனால் கடைசியாக இந்த உறவை காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்து பார்க்க விரும்பினாள். மாதவியின் பதிலுக்காக காத்திருந்தவள் மனதில் கொஞ்சம் நம்பிக்கை ஒட்டி கொண்டிருந்தது. மாதவி தன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாள் என்று நம்பிக்கொண்டிருந்த அவந்திகாவின் காதில் மாதவியின் நோ என்ற வார்த்தை விழவும் அவந்திகாவின் கண்களிலிருந்து அவளையும் அறியாமல் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. இருந்தாலும் உதட்டை கடித்துக் கொண்டு தொண்டை குழியில் உழன்று கொண்டிருக்கும் வேதனையை அடக்கியவளாய், புரியுது ஆண்டி, எல்லாத்துக்கும் சாரி, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு கிளம்பலாம் என்பது போல அரவிந்தை பார்த்தாள். ஆனால் அதற்குள் மாதவி, ஆன்டின்னு கூப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன், இப்ப நீ என்னோட மருமக, அதனால இனி அத்தைன்னு மரியாதையா கூப்பிடு என்று மாமியாருக்கே உரிய மிடுக்கான குரலில் மாதவி கூறவும் அவந்திகாவிற்கோ அவள் காதை அவளாலேயே நம்ப முடியவில்லை. கண்கள் விரிய மாதவியையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். மாதவியோ அதோடு நிறுத்தாமல், ஆமா, இதுக்கு மேல நாம எதுக்கு பார்க்ல போய் விளையாடணும்? பார்க்ல ரொம்ப குளிரா இருக்கு, அதனால இனி நாம கேம் விளையாடுறதா இருந்தா நீ நேரா இங்க வந்துடு என்று மாதவி கேலியாக கூறவும் அவந்திகாவிற்கோ வானத்தில் பறப்பது போல் இருந்தது. கண்களில் கண்ணீர் வழிய, ஆன்டி என்று அவந்திகா உணர்ச்சி பூர்வமாக அழைக்கவும் மாதவி அவந்திகாவை பார்த்து செல்லமாக முறைத்தாள். இப்பத்தானே சொன்னேன் நீ என்ன அத்தைன்னு கூப்பிடணும்னு, அதுக்குள்ள மறந்துட்டியா என்று மாதவி புருவத்தை உயர்த்தியபடி கேட்கவும் அவந்திகா அத்தை என்று அழைத்தபடி ஓடி வந்து மாதவியை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவந்திகாவிற்கு மாதவி பழையபடி தன்னோடு பேசினாலே போதும் என்று இருந்தது. அதற்காக குட்டிக்கரணம் போடச் சொன்னால் கூட போட தயாராக இருந்தவளிடம் மாதவியோ அத்தை என்று அழைக்கச் சொல்லி இவ்வளவு சுகமான வழியை அல்லவா காட்டியிருக்கிறாள். பிறகென்ன, அவந்திகாவிற்கு அத்தை என்று கூப்பிட கசக்கவா போகிறது? தன்னை அத்தை என்று கூப்பிட்டுக் கொண்டே அவந்திகா அணைத்து கொண்டதும் மாதவிக்குள் சந்தோஷம் கரை புரண்டதுதான். ஆனாலும் இவ்வளவு சீக்கிரத்தில் அவந்திகாவை லேசில் விட்டுவிட மாதவிக்கு மனம் வரவில்லை. தன்னை கட்டிக் கொண்டிருந்த அவந்திகாவை விலக்கி நிறுத்திய மாதவி, தட்ஸ் குட், இப்படித்தான் சொன்ன பேச்ச கேட்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆனா நான் கேக்குற கேள்விக்கு நீ உண்மையை மட்டும் தான் சொல்லணும் என்று மாதவி அழுத்தமான குரலில் கேட்கவும் அவந்திகாவிற்கு கருக்கென்று இருந்தது. கேள்வியா? என்னவாக இருக்கும்? ஒருவேளை இன்னும் மாதவி தன்னை முழுமையாக நம்பவில்லையோ என்று அவந்திகாவின் மனதிற்குள் மீண்டும் பயம் தொத்திக் கொண்டது. அவந்திகா சரி என்பது போல பாவமாக தலையாட்டிவிட்டு அப்பாவியாக மாதவியை பார்த்து கொண்டு நின்றாள். அவந்திகாவின் முகபாவத்தை பார்த்ததும் மாதவிக்கு உள்ளுக்குள் சிரிப்பாக இருந்தாலும்
முகத்தை கடினமாகவே வைத்துக்கொண்டு, ஆமா, உன் மாமியார் ரொம்ப மோசமானவங்க அப்படி இப்படின்னு கதையா சொன்னியே, எதுக்காக அப்படி சொன்ன என்று கேட்ட மாதவி கண்களை சுருக்கிக் கொண்டு அவந்திகாவை கேள்வியாக பார்த்தாள். அரவிந்த் அம்மா எனக்கு ஃப்ரெண்டு தான் என்று மாதவி மதுவிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவந்திகாவிற்கு இது குறித்த பயம் வந்திருந்தது. ஒருவேளை தன் மாமியாரை பற்றி மாதவியிடம் குறைப்பட்டு கொண்டதை அரவிந்தின் அம்மாவிடம் மாதவி கூறிவிடுவாளோ என்கிற பயம் ஏற்கனவே அவந்திகாவிற்குள் வந்திருந்ததுதான். ஆனால் இப்பொழுதுதானே தெரிகிறது அரவிந்தின் அம்மாவே மாதவிதான் என்பது. சிங்கத்தின் குகைக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் சிங்கத்தின் வாய்க்குள்ளேயே கையை விட்டு விளையாடி விட்டேனே, அதன் பலன்தான் இத்தகைய சூழ்நிலையில் கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கிறது என்று தன் முட்டாள்தனத்தை நினைத்து நொந்து கொண்டவளாய் மாதவியை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள் அவந்திகா. இல்ல அத்தை, அது அப்போ எனக்கு இப்படி ஒரு அருமையான அன்பான மாமியார் கிடைச்சிருக்காங்கன்ற அறிவு இல்லாம போச்சு. அது மட்டுமா, எவர் கிரீன் பியூட்டியா இருக்க நீங்க தான் என்னோட மாமியார்னு எனக்கு அப்போ தெரியாம போச்சே. கண்ணுக்கு முன்னாடியே என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிற மாமியார் இருந்தும் நான் பிளைண்ட் மாதிரி இருந்திருக்கேன். என் லைஃப்லயே கிரேட்டஸ்ட் பர்சன்னா அது நீங்க தான். என் மாமியார் தான் இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் மாமியார்னு நான் எங்க வேணா வந்து சொல்லுவேன் என்று அவந்திகா மாதவியின் தலையில் வெறும் ஐஸ் கட்டியை மட்டும் வைக்காமல் மொத்த ஐஸ் கட்டி மலையையே தூக்கி ஒரே போடாக போட்டுவிட்டாள். அவந்திகாவின் தேன் தடவிய பேச்சில் மாதவி கிறங்கி போனாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும், உன்னை அவ்வளோ சீக்கிரத்துல மன்னிச்சு விட முடியாது. உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். சோ நீ என் கூட சேர்ந்து 10 டைம்ஸ் டெம்பிள் ரன் கேம் விளையாடணும், புரிஞ்சுதா என்று கேட்கவும் அவந்திகா கண்களை துடைத்து கொண்டு, அத்தை 10 தடவை என்ன 1000 தடவை கூட விளையாடலாம் என்று மகிழ்ச்சி பொங்கிய குரலில் கூறினாள். பாரேன், ஒரு விஷயத்த மறந்துட்டேன். 10 தடவை இல்ல, 1000 தடவை கூட இல்ல, இனி வாழ்க்கை முழுக்க ஒன்னா விளையாடலாம் தானே. அது கூட என் மண்டைக்கு உரைக்கல, அந்த அளவுக்கு நீ என்ன குழப்பி வச்சிருக்க என்று செல்லமாக அவந்திகாவின் தலையில் தட்டினாள் மாதவி. இனி வாழ்க்கை முழுக்க ஒன்னா விளையாடலாம் என்று மாதவி கூறிய வார்த்தைகள் அதுவரையிலும் அவந்திகாவின் மனதில் பொங்கி வழிந்து கொண்டிருந்த சந்தோஷத்தை அதன் தலையில் தட்டி மட்டுப்படுத்தியது போல் இருந்தது. எப்படி வாழ்க்கை முழுக்க ஒன்றாக விளையாட முடியும்? ஒரு குழந்தையை பெற்று கொடுத்து விட்டு அரவிந்தோடு தனக்கிருக்கும் உறவுக்கே ஒட்டுமொத்தமாக முழுக்கு போட்டுவிட்டு ஒரே அடியாக விலகி போக வேண்டிய சூழ்நிலையில்தானே அவந்திகா இருக்கிறாள். அப்படி இருக்கும் போது ஆடு பகை குட்டி உறவு என்னும் கதையாய் மகனோடு உறவை வெட்டி கொண்ட பிறகு அம்மாவோடு உறவை வளர்த்து கொள்வதென்பது நடக்கும் காரியமா? மாதவிதான் தன் மாமியார் என்று தெரிந்ததும் சந்தோஷத்தில் அவந்திகாவின் மனது ரெக்கை கட்டி பறந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அதுவே எதிர்காலத்தின் சங்கடங்களுக்கு வித்திட போகிறது என்பதும் உண்மைதானே. இப்படியாக அவந்திகா யோசனையில் மூழ்கி இருக்க மாதவி அவந்திகாவின் கைகளை பிடித்து கொண்டு, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ எதை நினைச்சு பயப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று எல்லாம் தெரிந்தவளைப் போல மாதவி கூறிய வார்த்தைகளை கேட்டதும் அவந்திகாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை அரவிந்தோடு தனக்கு இருக்கும் அக்ரிமெண்ட் உறவு பற்றி அவளுக்கு தெரிந்து விட்டதா? பணத்திற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் என்று அவள் தன்னை கேவலமாக நினைத்து விடுவாளோ? இனி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவளை பார்ப்பது என்று அவந்திகாவின் மனம் கூனி குறுகியது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்னும் வாக்கியம் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, அவந்திகாவின் வாழ்க்கையில் கச்சிதமாக பொருந்திவிட்டது. அதனால் 1000 கேள்விகளோடு மாதவி சொல்ல போகும் ட்விஸ்டிற்காய் காத்திருந்தாள் அவந்திகா. பாகம் 49. நீ எதை நினைச்சு பயப்படுறேன்னு எனக்கு தெரியும் என்று மாதவி கூறியதை கேட்டதும் அவந்திகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை
அரவிந்திற்கும் தனக்குமான அக்ரிமெண்ட் திருமணத்தை பற்றி அவள் அறிந்திருப்பாளோ, அதை பற்றிதான் பேசுகிறாளோ என்று நினைத்து அவந்திகா பயத்தோடு மாதவியை பார்த்தாள். ஆனால் மாதவியோ அக்ரிமெண்ட் திருமணத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என்ன பொம்மி, நான் என் மருமகளை பத்தி இத்தனை நாளா கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருந்தேன். சோ மாமியாரா நான் உன்கிட்ட எப்படி நடந்துப்பேன்னு நினைச்சுதானே பயப்படுற என்று மாதவி அவந்திகா பயந்ததற்கு நேர்மாறாக பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ கொஞ்சம் நிம்மதியானது. இந்த தருணத்தில் அக்ரிமெண்ட் மேரேஜை பற்றி மாதவிக்கு தெரியாமல் இருப்பதும், அதை பற்றி இந்த சூழ்நிலையில் அவள் கேள்வி கேட்காமல் இருப்பதுமே அவந்திகாவிற்கு கொஞ்சம் ஆறுதலை தந்தது. அவந்திகா இப்படியாக ஆறுதல் பட்டு கொண்டிருக்க, அவந்திகா பணத்திற்காகத்தான் அரவிந்தை திருமணம் செய்திருக்கிறாள் என்று மாதவிக்கு ஏற்கனவே தெரிந்துதான் இருந்தது. ஆனால் மாதவி அதை பற்றி அப்போதைக்கு எதுவும் பேசவில்லை. இது எதுவும் தெரியாத அவந்திகாவோ, இதைத்தான் தெரியும் என்றார்களோ, இவ்வளவுதானா, நான் கூட பயந்தே போய்விட்டேன் என்று மனதில் நினைத்தவாறு பெருமூச்சொன்றை விட்டுக்கொண்டு, அத்தை, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நீங்க அப்படி கொடுமைக்கார மாமியாரா நடந்துக்கவும் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எப்பவுமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் என்று புன்னகைத்தவாறே அவந்திகா கூறவும் மாதவிக்கு நிம்மதியாக இருந்தது. எப்படியோ தன் மருமகள் தன்னை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாளே என்கிற நிம்மதி அது. ஆனாலும் வேண்டுமென்றே அவந்திகாவை சீண்டி விளையாடி பார்க்க வேண்டும் என்ற ஆசை மாதவிக்குள் இருந்து போகவில்லை. அப்படியெல்லாம் நினைக்காத பொம்மி, கொடுமைக்கார மாமியாரா இருக்காட்டியும் நான் உன்னோட மாமியார் தான், அத மறந்துடாத. முதல்ல எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா, இப்போ என் மருமக கையால நான் டீ குடிக்கணும் என்று மாதவி தன் மாமியாருக்கான இருப்பை காட்டிக்கொள்ளும் விதமாக பேசவும் அவந்திகாவோ, இதோ 2 நிமிஷத்துல வரேன் என்று கூறிவிட்டு உற்சாகமாக புன்னகையோடே கிச்சனுக்கு ஓடினாள். சிறு குழந்தையைப் போல தான் சொன்னதை கேட்டு கிச்சனுக்கு ஓடியவளை பார்த்த மாதவியோ வாய் விட்டு சிரித்தாள். இவ்வளவு நேரமாக அங்கு நடந்ததையெல்லாம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த அரவிந்திற்கோ பொறாமை தீ பற்றி கொண்டு எரிந்தது. அவனுக்கு நெருக்கமான இருவர் அவன் கண் முன்னாலேயே, அதுவும் அவன் இருப்பதை மறந்துவிட்டு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக் கொண்டு கொஞ்சலும் கெஞ்சலுமாக ஒரு பெரிய சென்டிமெண்ட் டிராமாவையே நிகழ்த்தி கொண்டிருக்க, அதை பார்த்த அரவிந்திற்கு அவன் மட்டும் தனிமைப்பட்டு நிற்பதாக தோன்றவே ஆரம்பித்து விட்டது. மாமியார் மருமகள் ஒன்றாகிவிட்டால் அந்த வீட்டு ஆண்களுக்கு இயல்பாகவே தோன்றும் பொறாமையும் பொசசிவும் தான் அரவிந்துக்குள்ளும் வந்தது. அவந்திகாவிற்கும் மாதவிக்கும் உறவு பாலமாக இருக்கும் அவனையே அவர்கள் மறந்து விட்டார்களே என்னும் எண்ணம் அவனுக்குள் ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்கியது. கலகலவென சிரித்துக் கொண்டிருக்கும் மாதவியிடம் மெல்ல பேச ஆரம்பித்தான். அம்மா, உங்களுக்கு அவளை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் என்று அரவிந்த் கேட்டதும் மாதவி அரவிந்தை பார்த்து கேலியாக சிரித்தாள். யார் சொன்னா எனக்கு பொம்மிய பிடிக்கலன்னு? ஒன்னு சொல்லட்டுமா? பொம்மிய முதலா பார்க்ல தான் பார்த்தேன். அங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா எனக்கு பொம்மியோட ஏற்பட்ட கனெக்ஷன் வேற யாரோடும் ஏற்படல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான். அது மட்டுமா, இப்ப பாரு, அவ என்னோட மருமகளா என் வீட்டுக்கே வந்துட்டா. எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் சொல்லு என்று சிலிர்ப்போடு பேசிக் கொண்டிருந்த மாதவியை கடுப்பாக பார்த்தான் அரவிந்த். என்னம்மா சொல்றீங்க? பணத்துக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டவ மோசமானவளாத்தான் இருப்பா. எந்த ரீசனுக்காகவும் அவளை மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு நீங்க தானமா சொன்னீங்க என்று அரவிந்த் மாதவி கூறிய வார்த்தைகளை வைத்தே அவந்திகாவிடமிருந்து மாதவியை விலக்க நினைத்தான். ஆனால் அவன் வார்த்தை விளையாட்டோ செல்லுபடியாகவில்லை. அது அப்போ பொம்மிய பத்தி புரிஞ்சுக்காம பேசினது. ஆனா இப்போதான் ஒன்னு தெரியுது. பொம்மி இந்த அளவுக்கு இறங்கி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கானா அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு நீ என்ன கேட்க விடல. நீயும் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லல. அதான் அப்போ நான் அப்படி பேசினேன். ஆனா நீயே சொல்லு, ஒரு பொண்ணு தன் வாழ்க்கையவே பணயம் வச்சு பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருக்கான்னா அவளுக்கு அந்த பணம் எந்த அளவுக்கு முக்கியமா இருந்திருக்கணும்?
நிச்சயம் அந்த பணம் வெறும் வசதிக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் தேவைப்படுறதா இருக்காது. ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இருக்கும். அதனால நீ இத காரணமா வச்சுக்கிட்டு பொம்மிய தப்பா ட்ரீட் பண்ண கூடாது. அவளை எந்த விதத்திலயும் ஹர்ட் பண்ண கூடாது. அப்படி ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா நானே உன்னை சும்மா விட மாட்டேன், புரிஞ்சுதா என்று மாதவி கண்டிப்போடு கூறவும் அரவிந்திற்கு மாதவி இப்பொழுது யாருக்கு அம்மா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. திடீரென்று மாதவி இப்படி ஒட்டுமொத்தமாக அவந்திகா பக்கம் சாய்ந்து விட்டதை அரவிந்தால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஒருவித ஏக்கத்தோடு மாதவியை பார்த்தான். ஆனால் மாதவியோ அரவிந்தை வேண்டாத விருந்தாளி போலத்தான் பார்த்தாள். பல நாட்களாக எந்த அன்புக்காக அருகாமைக்காக மாதவி ஏங்கிக் கொண்டிருந்தாளோ அந்த அன்பை வெறும் யாரோ ஒருத்தியாக இருக்கும் போதே அவந்திகா கொடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவளை தன் மருமகளாக தன் வீட்டிற்கே வந்துவிட்டாளே. இன்ஸ்டால்மெண்டில் கிடைத்து கொண்டிருந்த ஒன்று மொத்த பேக்கேஜாக தனக்கென்று சொந்தமாக மாறிவிட்டால் யாராவது ஏற்கனவே இருந்த பழைய ஓடாத பொருளையா கொஞ்சிக் கொண்டிருப்பார்கள்? அப்படித்தான் அரவிந்தும் இந்த சூழ்நிலையில் தெரிந்தான். அவனிடம் அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்த்து மாதவி ஏமாந்து போனதுதான் மிச்சம். அரவிந்தோ மாதவியோடு அத்தனை ஒட்டுதலாக இல்லாமல் போய்விட்டான். எப்பொழுதோ மாதவி எதிர்பார்த்த மாதிரி அன்பான மகள் மருமகளாக கிடைத்திருப்பதால் அரவிந்தின் இந்த விலகல் ஆட்டிடியூட் மாதவிக்கு பெரிய வலியை தரப்போவதில்லை. ஆமா, நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்குதான் எப்பயும் வேலை இருந்துட்டே இருக்குமே, பிஸியாவே ஓடிட்டு இருப்பியே. சீக்கிரம் கிளம்பு, போய் வேலையை பாரு என்று மாதவி அரவிந்தை அங்கிருந்து கிளப்புவதிலேயே குறியாக இருக்கவும் அரவிந்தின் மனம் சிறு குழந்தையைப் போல் சினுங்கியது. எதுக்கு இப்போ என்ன துரத்துறீங்க என்று கேட்டவனின் குரலில் மெல்லிய கோபம் படர்ந்திருந்தது. ஆனால் அவன் கோபத்தை எல்லாம் மாதவி கண்டு கொள்வதாகவே இல்லை. சரியாக அந்த நேரம் அவந்திகாவும் டீயோடு அரக்க பறக்க ஓடி வரவும் மாதவி அவந்திகாவை ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தாள். டீ கிளாஸோடு வந்த அவந்திகாவோ ஒரு கர்ட்டசிக்கு கூட அரவிந்தை பார்க்கவில்லை. அரவிந்த் அங்குதான் நிற்கிறான் என்பதையே மறந்துவிட்டவள் போலத்தான் அவந்திகாவின் நடவடிக்கை இருந்தது. அந்த இடத்தில் யாருக்கும் தேவைப்படாத ஒருவனாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்ததும் அரவிந்த் சோகமாக அங்கிருந்து கிளம்பினான். அரவிந்திற்கு அன்றைய நாள் எப்படியோ ஓடிவிட்டது. ஆனால் அவன் மனதுக்குள் ஏற்பட்ட வாட்டம் மட்டும் ஓடாமல் அவனோடே ஒட்டி கொண்டிருந்தது. வழக்கம் போல இரவு வீட்டிற்கு சென்றவன் அங்கு அவந்திகா இல்லாததை பார்த்ததும் மேடம் எங்க என்று சர்வன்ட்டிடம் விசாரித்தான். ஆனால் தான் கூறிய பதில் அரவிந்தை இந்த அளவுக்கு வாட்டி வதைக்கும் என்று அந்த சர்வன்ட் அறிந்திருக்கவில்லையே. அவள் சர்வசாதாரணமாக மேடம் 18ஆம் நம்பர் பங்களால தான் சார் இருக்காங்க என்று கூறியதும் அரவிந்தின் மனம் தொட்டா சினுங்கியாய் சுருங்கியது. வேறு வழி இல்லாமல் சோகமாக ஸ்டடி ரூமுக்கு சென்றவன் மனதோ ஒரு இடத்தில் நிலையாக நில்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. அவன் கண்களோ வாட்சிலேயே நிலை குத்தி நின்றது. மணி 9 எட்டியிருக்க அவந்திகாவோ இன்னமும் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கவில்லை. அதுக்கு மேல் பொறுமை காக்க முடியாதவனாய் ஹாலுக்கு வந்தான். வீடே வெறிச்சோடி இருந்தது. சர்வன்ட் அனைவரும் அவர்களின் ஸ்டே ரூமுக்கு போய் இந்நேரம் தூங்கியே இருப்பார்கள். ஆனால் இந்த அவந்திகா மட்டும் இன்னும் வீட்டிற்கு சென்றிருக்கவில்லை. அரவிந்தோ 5 நிமிடங்களாக ஹாலில் உலாத்தியதிலேயே தன் ஒட்டுமொத்த பொறுமையையும் இழந்திருந்தான். அதற்கு மேலும் காத்திருக்கும் அவஸ்தையை சகித்துக் கொள்ள முடியாதவனாய் காரை எடுத்துக்கொண்டு 18ஆம் நம்பர் பங்களாவுக்கு விரைந்து சென்றான். காரை பார்க் செய்துவிட்டு வீட்டு வாசலுக்குள் நுழையும் போதே மாடியிலிருந்து பலமாக சிரிப்பு சத்தம் வந்து கொண்டிருந்தது அவனுக்கு கேட்டது. அதை கேட்டதும் அரவிந்திற்கு என்னவோ போல் இருந்தது. அங்கு அவனின் வீடு வெறிச்சோடி கிடக்க இங்கோ இருவரும் கோலாகலமாய் சிரித்துக் கொண்டிருக்கிறார்களே என்கிற எரிச்சல் அரவிந்தின் மனதில் ஓரத்தில் அவனையும் அறியாமல் துளிர்விட துவங்கியது. இதுவரையிலும் மாதவி இல்லாமல் தனி வீட்டில் தனியாக அமைதியாக இருக்கத்தான்
அரவிந்த் விரும்பினான். ஆனால் இப்பொழுதோ அவனின் அம்மாவை யாரோ பறித்து கொண்டு போனது போன்ற உணர்வு ஏற்படவும் மகன்களுக்கே உரிய பொசசிவ் உணர்வு அவனுக்குள் எழுந்தது. இப்பொழுது அரவிந்திற்கு அவன் அம்மா தன்னோடே இருக்க வேண்டும் என்கிற ஆசை பிறந்தது. ஹாலில் நின்று கொண்டு மாடியிலிருந்து வந்து கொண்டிருக்கும் சிரிப்பு சத்தத்தை கேட்டுக்கொண்டு அரவிந்த் அங்கேயே நிற்க, டீ ட்ரேயோட வந்த மரியாவோ அவனை பார்த்து புன்னகைத்தாள். அரவிந்தோ பதிலுக்கு மரியாவை பார்த்து தலையசைத்தான். அரவிந்த் வந்ததால் அவனுக்கும் டீ எடுத்து வர கிச்சனுக்குள் சென்றாள் மரியா. அரவிந்தோ எதையும் கண்டு கொள்ளாமல் 2 படிக்கட்டுகளாக வேகமாக தாவி மாடிக்கு சென்றான். மாஸ்டர் பெட்ரூம் திறந்திருந்ததை கவனித்தான். பெட்ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கே, அப்ப 2 பேரும் இன்னும் முழிச்சுட்டு தான் இருப்பாங்க என்று யோசித்தபடி அறைக்குள் நுழைந்தவனின் இதயம் அதிர்ச்சியில் நின்றே போய்விடும் போல் இருந்தது. அவன் கண்கள் பார்த்த காட்சியை அவனாலேயே நம்ப முடியவில்லை. அவந்திகாவும் மாதவியும் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டு டேப்லெட்டும் கையுமாக கேம் விளையாடிக் கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட ஒருவர் மடி மீது மற்றொருவர் உட்கார்ந்திருப்பது போல அத்தனை நெருக்கமாக அமர்ந்திருந்தனர். இது போதாதென்று அடுத்த அதிர்ச்சியாய் இருவரும் ஒரே மாதிரியான டிசைனில் நைட் டிரெஸ் வேறு போட்டிருந்தனர். யாராவது இவர்களை இப்படி பார்த்தால் மாமியார் மருமகள் என்று யோசித்து கூட பார்க்க மாட்டார்கள். இருவரின் உறவு முறை பற்றி தெரிந்த அரவிந்திற்கே அவர்களை பார்க்கும்போது ட்வின் சிஸ்டர்ஸ் மாதிரிதான் தோன்றியது. அந்த அளவுக்கு நெருக்கமும் ஒற்றுமையும் அவர்களுக்குள் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அவர்களோ அரவிந்த் வந்து நிற்பதை கூட உணராதவர்களாய் மும்முரமாக கேம் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஐயோ அத்தை, லெஃப்ட் திரும்புங்க, ரைட்ல பாருங்க, போங்க அத்தை, ஸ்டூபிட் மாதிரி விட்டுட்டீங்க என்று அவந்திகா கத்தவும் மாதவியோ, யாரு ஸ்டூபிட்? நீதான் ஸ்டூபிட். நீ லெஃப்ட் திருப்புன்னு சொல்லும் போதே நான் பாதி தூரம் ஓடிட்டேன். இந்த லெவல் செம ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. இதுல நான் இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு என்று சினுங்கியவள், பொம்மி, இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ண நீதான் ஹெல்ப் பண்ணணும் என்று விளையாட்டு ஆர்வத்தில் பேசிக் கொண்டிருந்தாள். நோ ப்ராப்ளம், நான் இருக்கேன் என்று கண்களை சிமிட்டி அவந்திகா கூறவும் மாதவி உற்சாகமாக புன்னகைத்தாள். இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த அரவிந்தோ உதட்டை சுளித்தான். டீ ட்ரேயை எடுத்துக்கொண்டு வந்த மரியா, கொஞ்சம் நகருங்க சார் என்று கூறவும் அரவிந்த் நகர்ந்து மரியாவிற்கு வழிவிட்டான். அப்பொழுதுதான் அரவிந்த் அங்கு வந்திருப்பதே அவந்திகாவிற்கும் மாதவிக்கும் தெரிந்தது. ஆனால் இருவருமே அரவிந்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் விளையாட ஆரம்பித்து விட்டனர். நீ எப்போ வந்த என்று மாதவி விசாரித்துக் கொண்டே விளையாட ஆரம்பிக்கவும் அவந்திகாவோ, அத்தை இங்க பாருங்க என்று அடுத்து வந்த டர்னிங்கை காட்டிக் கொண்டிருந்தாள். இப்படி இருவருமே ஒரே அடியாக தன்னை அலட்சியப்படுத்தியதை அரவிந்தால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. 5 வயதோ 60 வயதோ பிள்ளைகளுக்கு அம்மாவின் அன்பு தேவையில்லை என்று ஆகிவிடுமா? அதுவும் தன் அம்மா தன்னை அலட்சியப்படுத்திவிட்டு தன் இடத்தில் வேறு ஒருவரை வைத்து அன்பு காட்டுகிறார் என்றால் அதை எந்த பிள்ளையால் தான் சகித்துக் கொள்ள முடியும்? ஆக்டர் அரவிந்த் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? இதுவரை கெத்தாக சுத்திக் கொண்டிருந்த அரவிந்திற்குள் ஒளிந்து கொண்டிருந்த குழந்தைத்தனம் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. எத்தனை உயரத்தில் இருந்தாலும் ஒருவனின் மனம் குழந்தையைப் போல கவன ஈர்ப்புக்கு முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் அதற்கு மேல் அவன் செய்யும் கிறுக்குத்தனத்திற்கு எல்லை ஏதாவது இருக்குமா என்ன? பாகம் 50. மாதவியும் அவந்திகாவும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இரட்டையர்கள் போல ஒரே மாதிரி டிரெஸ்ஸை போட்டுக்கொண்டு இணக்கமாக கேம் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த அரவிந்திற்கு கடுப்பாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கு அரவிந்த் இருக்கிறான் என்பதையே அவர்கள் இருவரும் கண்டு கொள்ளாமல் விளையாடிக் கொண்டிருந்ததை அரவிந்தால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. நான் இங்கதான் இருக்கேன் என்று நினைவுபடுத்தும் விதமாக இருமினான். ஆனால் அரவிந்தின் முயற்சி வேலைக்காகாமல் போய்விட்டது. அவர்கள் அப்பொழுதும் கூட மும்முரமாக விளையாடிக் கொண்டிருக்கவும் அரவிந்திற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. நல்ல வேளையாக
அந்த சூழ்நிலையில் அரவிந்தை முழுவதும் நோகடிக்காமல் மரியா மட்டுமாவது அவன் இருப்புக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க முயற்சி செய்தாள். சார், டீ எடுத்துக்கோங்க என்று மரியா டீ ட்ரேயை நீட்டவும் கேஷுவலாக டீ கப்பை எடுத்தவன் பெட்டிற்கு எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு டீயை குடிப்பது போல் இருவரையும் குறு குறுவென்று பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இருவருமே அரவிந்தை ஒரு சின்ன பார்வை கூட பார்ப்பதாக இல்லை. அதற்கு மேலும் அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியாதவனாய், 2 பேரும் அப்படி என்ன கேம் விளையாடுறீங்க என்று கடுப்பை வெளிக்காட்டாதவாறு கேட்டான். டெம்பிள் ரன் என்று அரவிந்தின் முகத்தை கூட பார்க்காமல் பதில் கூறினாள் மாதவி. இருவரும் ஏதோ தீவிரவாதிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்ற போராடுபவர்கள் போல் அத்தனை பரபரப்போடு சின்சியராக விளையாடிக் கொண்டிருப்பதை பார்க்க பார்க்க அரவிந்திற்கு எரிச்சலாக இருந்தது. மெல்ல எழுந்து பெட்டிற்கு அருகில் வந்தவன் சில வினாடிகள் அவர்கள் விளையாடிக் கொண்டிருப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். மாதவி அந்த லெவலில் தோற்றுவிடவும் சடனாக மாதவி கையில் இருந்த டேப்லெட்டை வெடுக்கென்று பிடுங்கியவன் கேமை கண்டினியூ பண்ண ஆரம்பித்து விட்டான். மாதவியும் அவந்திகாவும் விளையாட்டு சுவாரஸ்யத்தில் இருந்ததால் அரவிந்தோடு வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்காமல் அவனுக்கு இடப்புறமும் வலப்புறமுமாக நின்று கொண்டு அவன் விளையாடுவதை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர். அரவிந்தோ அசால்ட்டாக அடுத்து 10 நிமிஷத்துக்குள் எல்லா லெவலையும் கம்ப்ளீட் செய்து முடித்துவிட்டு டேப்லெட்டை பெட்டின் மீது வீசினான். அவந்திகா கூட இந்த வேகத்தில் இவ்வளவு சீக்கிரத்தில் கேமை கம்ப்ளீட் செய்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் ஏதோ சாக்லேட் சாப்பிட்டு கவரை தூக்கி போடுவது போல கேமை முடித்துவிட்டு டேப்லெட்டை வீசிய அரவிந்தை பார்ப்பதற்கே அவந்திகாவிற்கு பிரமிப்பாக இருந்தது. அரவிந்தோ அதற்கு மேல் அவந்திகா அந்த ரூமில் இருப்பதை விரும்பவில்லை. காந்தம் போல் ஒட்டி கொண்டிருக்கும் மாதவியையும் அவந்திகாவையும் உடனடியாக விலக்கி வைக்க அவன் மனம் துடித்துக் கொண்டிருந்தது. அம்மா, நீங்க தூங்குங்க, நான் அவந்திகா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு என்று கூறியவன் அவர்கள் இருவரின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அவந்திகாவின் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு மாஸ்டர் பெட்ரூமிற்கு அடுத்ததாக இருந்த அறைக்கு அவளை அழைத்து கொண்டு வந்தான். இல்லை இல்லை, இழுத்து கொண்டு வந்தான் என்றே சொல்லலாம். தன்னை இப்படி அந்த அறையிலிருந்து இழுத்து கொண்டு வந்த அறை கதவை படார் என்று சாத்திவிட்டு முறைத்து பார்த்து கொண்டிருக்கும் அரவிந்தை பார்க்கவே அவந்திகாவிற்கு பயமாக இருந்தது. அதுவரை விளையாட்டு உலகத்தில் இருந்தவள் அரவிந்தின் நடவடிக்கையை பார்த்து நிஜ உலகிற்கு வந்தாள். என்கிட்ட என்ன பேசணும் என்று விழிகள் படபடக்க தன்னை பார்த்து கேட்டவளிடம் என்ன பதில் சொல்வது என்று அரவிந்திற்கு புரியவில்லை. அவளிடம் சொல்வதற்கு ஒன்றுமில்லையே. ஆனால் அவன் இப்படி ஒரு காரணத்தை சொல்லி அவந்திகாவை அழைத்து கொண்டு வந்திருக்கவில்லை என்றால் அவள் இன்னமும் மாதவியோடு சேர்ந்து கொண்டு கேம் விளையாடி கொண்டுதானே இருந்திருப்பாள். அதனால் தான் பேச வேண்டும் என்று ஒரு நொண்டி சாக்கை சொல்லி அவந்திகாவை அங்கிருந்து கூட்டி வந்து விட்டான். ஆனால் என்ன பேசுவது என்று அவன் முன்கூட்டியே யோசித்திருக்கவில்லையே. இப்பொழுது என்ன பேசுவது என்று அரவிந்த் யோசித்துக் கொண்டிருக்க அவந்திகாவோ பயத்தோடு அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள். 2 நாட்களுக்கு முன்தான் அரவிந்திற்கு போன் செய்து அவனை கண்ணா பின்னாவென்று திட்டியிருந்தாள். ஒருவேளை அதை பற்றிதான் பேச போகிறானோ என்று அவந்திகா கண் சிமிட்டாமல் டென்ஷனாக அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தோ கேஷுவலாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டு, நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டதும் அவந்திகாவிற்கு அரவிந்தின் எண்ணம் புரிந்துவிட்டது. ஏற்கனவே இவனுக்கு என்ன பிடிக்காது, இதுல அவனை சேசிங் செஞ்சது மட்டுமில்லாம போன் வேற பண்ணி திட்டி தீத்துட்டேன். நிச்சயம் என் மேல கடும் கோபத்தில் தான் இருப்பான். சோ என் முகத்தை பார்க்க கூட பிடிக்காம தான் இந்த வீட்டுக்கு தங்க வந்திருப்பான். ஆனா இங்க நான் இருப்பேன்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான். அதான் கோபத்துல இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் என்று மனதிற்குள்ளேயே அரவிந்தின் நடவடிக்கைக்கு காரணம் கண்டுபிடித்தாள் அவந்திகா. சில நேரங்களில் பெண்களின் யூகங்கள் மிக சரியாக தவறாகவே இருந்து விடுகிறது என்பது அவந்திகாவிற்கு தெரியாதல்லவா? அரவிந்த் தனது பதிலுக்காக தன் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள்,
அத்தை தான் இருக்க சொன்னாங்க என்று தயங்கியபடியே கூறினாள். அத்தையா? உறவு முறையெல்லாம் வச்சு கூப்பிடுற என்று புருவத்தை சுருக்கியபடி அரவிந்த் கேட்கவும் அவந்திகா அவசரமாக இல்ல மேடம் என்று தடுமாறியபடி கூறினாள். மேடம் என்று அவள் அழைத்த பிறகும் கூட அரவிந்தின் முகபாவனை மாறியிருக்கவில்லை. அவன் இன்னும் திருப்தி அடையவில்லை என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. இதோ இப்ப கிளம்பிடுறேன், இங்கிருந்து 8ஆம் நம்பர் பங்களா ஒன்னும் தூரம் இல்லையே, சோ அப்படியே நடந்தே போயிடுறேன் என்று கூறியவள் அரவிந்தின் முகத்தை பார்த்தாள். அவனோ இன்னமும் கோபமான முகபாவத்தோடுதான் அமர்ந்திருந்தான். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை பத்தி அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நினைச்சியா என்று அரவிந்த் கடுமையான குரலில் கேட்கவும், இல்ல அப்படியெல்லாம் இல்ல என்று கைகளை அசைத்தபடி அவந்திகா பதட்டத்தோடு மறுத்தாள். அந்த எண்ணம் இல்லாதவரை உனக்கு நல்லது என்று கூறியபடியே எழுந்தவன், அப்படியே நீ செய்ய வேண்டிய உன்னோட மேரேஜ் டியூட்டியையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று கூறியபடி அவந்திகாவை கூர்மையாக பார்த்தான். அரவிந்தின் முக்கியமான நோக்கமே அவந்திகாவை மாதவியோடு ஒட்டவிடக்கூடாது என்பதுதானே. இந்த அளவுக்கு அவந்திகாவை கண்டித்ததே போதுமானது. இனி அவந்திகா கட்டுப்பாடோடு நடந்து கொள்வாள் என்று அரவிந்திற்கு தோன்றியதால் அத்தோடு அந்த பேச்சை விட நினைத்தான். அவந்திகாவோ அரவிந்த் பேசியதை வைத்து மாதவியோடு அவள் நெருக்கமாவதை அவன் விரும்பவில்லை என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டாள். அவந்திகாவிற்கு மாதவியை பிடிக்கும் தான், தன் அம்மாவின் இடத்தில் மாதவியை வைத்திருக்கிறாள்தான். ஆனால் இந்த நெருக்கம் மாதவியை எதிர்காலத்தில் காயப்படுத்தும் என்பது அவந்திகாவிற்கும் தெரிந்த விஷயம்தானே. அவந்திகாவே மாதவியை பற்றி இவ்வளவு யோசிக்கும் போது அரவிந்த் மாதவியின் சொந்த மகனாயிற்றே, அவன் யோசிக்க மாட்டானா? எப்படியும் இன்னும் சில மாதத்தில் அவந்திகாவை அவன் டிவோர்ஸ் செய்ய போகிறான். அதன் பிறகு மாதவி அவந்திகாவை நினைத்து வருந்த கூடாது. மாதவி எந்த விதத்திலும் காயப்பட்டுவிடக் கூடாதென்று அரவிந்த் நினைப்பதில் எந்த தவறும் இல்லையே. ஒரு மகனாக அவன் நடந்து கொள்வது சரிதான் என்று அவந்திகாவிற்கு பட்டது. என்னதான் அரவிந்தின் எண்ணம் நியாயமானதாக இருந்தாலும் மாதவியை விட்டு விலகுவதை நினைத்தாலே அவந்திகாவிற்கு வேதனையாகத்தான் இருந்தது. அரவிந்த் கூறியதற்கு சோகமாக சரி என்பது போல் தலையசைத்தாள் அவந்திகா. திடீரென்று அவந்திகாவிற்குள் புகுந்து கொண்ட சோகத்தை அரவிந்தால் உணர முடிந்தது. இவ்வளவு நேரமும் மாதவியோடு குதூகலமாக விளையாடிக் கொண்டிருந்தவள் எப்பொழுதோ அரவிந்தின் அருகில் சோகமாக நின்று கொண்டிருப்பதை பார்க்கும்போது அரவிந்தின் மனதிற்கு என்னவோ போல் இருந்தது. அதற்கு மேலும் அவந்திகாவை இப்படி பார்க்க பிடிக்காதவனாய், அம்மாக்கு வயசாகிடுச்சு, ரொம்ப நேரம் முழிச்சிருந்தா அது அவங்களுக்கு நல்லதில்ல, வழக்கமா அவங்க 11 மணிக்குள்ள தூங்கிடுவாங்க, அதுக்குதான் சொன்னேன் என்று போனை நோண்டியபடி அரவிந்த் கூறவும் அவந்திகாவின் மனதுக்குள் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு நேரமாக மாதவியோடு பேசவே கூடாது என்கிற தொனியில் அரவிந்த் பேசியதாக அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவள் நினைத்தபடி இல்லாமல் இரவு நீண்ட நேரம் விளையாடுவது மாதவியின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்று அவன் கூறிக்கொண்டிருக்கிறான். அப்படியென்றால் மாதவியோடு பழகுவது அவனுக்கு பிரச்சனை இல்லை என்றுதானே அர்த்தம்? அவந்திகாவின் முகத்தில் 100 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. வாய் வரை வந்த புன்னகையை கண்ட்ரோல் செய்தபடி, அதுக்குதான் சொன்னீங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்று அவந்திகா சந்தோஷமாக கூறிய விதத்திலேயே அவள் எந்த அளவுக்கு மாதவியோடு கனெக்ட் ஆகியிருக்கிறாள் என்பதை அரவிந்தால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு மேல் அந்த டாபிக்கை பேசிக் கொண்டிருப்பதை விரும்பாதவனாய் குளிக்க சென்றான். குளித்து முடித்துவிட்டு வந்தவன் சிறு குழந்தையைப் போல் சலனமில்லாமல் பெட்டில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்த்தான். அவனால் அவளிடமிருந்து பார்வையை விலக்கிக் கொள்ள முடியவில்லை. அவந்திகா தூங்குவதையே சிறிது நேரம் ரசித்து பார்த்தவன் எந்த சத்தமும் போடாமல் அமைதியாக அவந்திகாவிற்கு அருகில் போய் படுத்துக் கொண்டான். 8 வருடங்களுக்கு முன்பு அவந்திகா தன் ஆசையை பற்றி பேசியது
அரவிந்திற்கு நினைவுக்கு வந்தது. நாம நைட்டு ஃபுல்லா கதை பேசிட்டு சந்தோஷமா ஒரே பெட்ல ஒன்னா தூங்குனா எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும்ல என்று சிலாகித்து கூறியவளின் குரல் அன்று அரவிந்தின் மனதில் ஒரு சிலிர்ப்பை உண்டு செய்திருந்தது. அதை நினைக்கும் போதே அதே சிலிர்ப்பு மீண்டும் அவன் மனதுக்குள் புகுந்து அவனை புன்னகைக்க வைத்தது. இரவு முழுவதும் இருவருமே நிம்மதியான உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர். அடுத்த நாள் காலை அவந்திகா விழித்த போது அவள் அருகில் அரவிந்த் இருக்கவில்லை. ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ஹாலுக்கு சென்றவள் மாதவி சோஃபாவில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் உற்சாகமாக அவள் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டாள். இருவரும் டீ குடித்துக் கொண்டே அரட்டை அடிக்க ஆரம்பித்தனர். பொம்மி, அரவிந்த் உன்கிட்ட சரியா நடந்துக்கிறானா? அவன் நல்லவன்தாமா. என்ன ஒண்ணு, அவனோட கடந்த கால வாழ்க்கையில ஒரு பொண்ணு அவன் காதல புரிஞ்சுக்காம அவனை விட்டுட்டு போயிட்டாமா. அவன் மனச சுக்கு நூறா உடைச்சிட்டு போயிட்டா. அப்போல இருந்துதான் அவன் சுத்தமா மாறி போயிட்டான். ஒருவேளை அவன் உன் மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நடத்தி இருந்தா அவனை மன்னிச்சிடுமா என்று அம்மாவிற்கே உரிய அன்போடும் அக்கறையோடும் மாதவி கூறிக்கொண்டிருந்தாள். அவந்திகாவிற்கோ அரவிந்தின் கடந்த கால வாழ்க்கையை பற்றி மாதவி கூறியதை கேட்டதும் திகைப்பாக இருந்தது. ஒருத்தி அரவிந்தை காதலித்து ஏமாற்றி சென்றிருக்கிறாளா? அரவிந்த் எல்லா விதத்திலேயும் சிறந்தவனாகத்தானே இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனையா வேண்டாம் என்று விட்டு சென்றிருக்கிறாள்? நிச்சயமாக அவள் அடிமுட்டாளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவந்திகா நினைத்து கொண்டாள். நினைத்தது மட்டும் இல்லாமல் அதை மாதவியிடமே வாய்விட்டு கேட்டுவிட்டாள். அரவிந்த் சார் எல்லா விதத்திலயும் பெர்ஃபெக்ட்டா தானே இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணு இப்படி ஒரு துரோகத்தை அவருக்கு பண்ண முடிஞ்சுச்சு என்று ஆதங்கத்தோடு அவந்திகா கேட்கவும் மாதவிக்கோ அவந்திகாவின் ஆதங்கம் சிரிப்பை உண்டாக்கியது. பொம்மி, ஏன் இவ்ளோ கோபப்படுற? முடிஞ்சதை விடு. இனி நீதான் அரவிந்த் வாழ்க்கை முழுக்க கூட இருக்க போறவ. எந்த சூழ்நிலையிலையும் நீ அவனை விட்டுட்டு போயிடக்கூடாது, புரியுதா என்று மாதவி கண்டிப்பான குரலில் கூறவும் அவந்திகாவின் மனதில் வேதனை பரவியது. அரவிந்தை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று அவந்திகா நினைக்கவில்லையே. அவன்தானே பக்காவாக ஒரு அக்ரிமெண்டை போட்டு குழந்தை பெற்று கொடுத்ததும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று அவர்களுக்குள் இருக்கும் பந்தத்தையே ஆணி வேரோடு அறுக்க பார்க்கிறான். இதை எப்படி அவந்திகாவால் மாதவியிடம் சொல்ல முடியும்? அதனால் அதற்கு பதில் எதுவும் கூறாமல் பேச்சை மாற்றினாள். அத்த, அந்த பொண்ணு பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதான் அரவிந்த் சாரோட முதல் அவரை பத்தி தான் கேக்குறேன் என்று அவந்திகா ஆர்வத்தோடு கேட்கவும் மாதவி அவந்திகாவை பார்த்து கிண்டலாக சிரித்தாள். உன் ஹஸ்பண்டோட முதல் அவரை பத்தி தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆர்வமா என்று புருவத்தை உயர்த்தியபடி கேட்ட மாதவி ஒரு பெருமூச்சொன்றை விட்டு கொண்டு தனக்கு தெரிந்ததை கூற ஆரம்பித்தாள். நான் அந்த பொண்ண பார்த்தது கூட இல்ல பொம்மி. அரவிந்துக்கு அந்த பொண்ணோட எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு, எப்போல இருந்து காதலிக்க ஆரம்பிச்சான்னு எதுவும் எனக்கு தெரியாது. அவனும் சொல்லல. ஆனா ஒரு அம்மாவா அவனோட மாற்றத்தை உணர முடிஞ்சது. திடீர்னு கொஞ்ச நாளா அவன் ரொம்பவே டிப்ரெஸ்டா இருந்தான். நான் என்னன்னு விசாரிச்சப்போ கூட அவன் எதையுமே சொல்லல என்று கிண்டல் மோடில் இருந்து வேதனை தோய்ந்த குரலில் மாதவி பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவின் மனமும் வேதனை அடைந்தது. அவளால் அரவிந்தின் மனவேதனையை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னதான் அரவிந்த் முரடனாக இருந்தாலும், தனிமை விரும்பியாக வலம் வந்து கொண்டிருந்தாலும், அவன் ஒரு உறவில் கமிட் ஆகிவிட்டால் அத்தனை சுலபமாக அதிலிருந்து பின்வாங்குபவன் இல்லைதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு இதயம் ஒரு காதல் என்னும் ரகம் அவன். அதனால்தானோ என்னவோ அந்த முதல் காதலை இன்னமும் நினைத்து கொண்டிருக்கிறான். பத்திரிகையில் கூட அவனை பற்றி, அவன் சிங்கிள் வாழ்க்கையை பற்றி நிறைய கிசுகிசு வந்திருக்கிறது. அதில் வந்தது போல் அரவிந்தும் இத்தனை வருடங்கள் சிங்கிள் வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் குழந்தை மட்டும் பெற்று கொடுத்து விட்டு அவன் வாழ்விலிருந்தே விலகி போய்விட வேண்டும் என்னும் அக்ரிமெண்ட் பெயரில் தானே அவந்திகாவையே திருமணம் செய்திருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் அவனின் முதல் காதல் தோல்விதான் என்று இப்பொழுதுதானே அவந்திகாவிற்கு புரிகிறது. ஒருவேளை
அதனால்தான் அரவிந்தின் மனதுக்குள் தன்னால் இடம் பிடிக்க முடியவில்லையோ, இனியும் அவன் மனதில் தனக்கு இடம் கிடைக்காதோ என்று அவந்திகாவின் மனம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டது. அட, நாம ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறோம் என்று தலையை குலுக்கிக் கொண்டு அவந்திகா தன் சிந்தனையை விட நினைத்தாள். என்னதான் முயற்சி செய்தாலும் அவளால் அவ்வளவு எளிதில் இந்த காதல் போராட்டத்தில் இருந்து வெளிவந்து விட முடியுமா? காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்வார்கள். காதலிப்பவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு தங்களுக்குள் காதலே இல்லை என்று சொல்வதும் நடக்கத்தானே செய்கிறது. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டா போய்விடும்.